அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தரப்பிற்கு குக்கர் சின்னம் வழங்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. எனினும் பொதுச் சின்னம் ஒன்றை ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. டிடிவி தினகரன் குக்கர் சின்னம் ஒதுக்க கோரி தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. முன்னதாக தினகரன் தரப்பு கட்சியாக பதிவு செய்யாததால் பொது சின்னம் வழங்க மறுப்பு தெரிவித்து தேர்தல் ஆணையம் நேற்று மாலை பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருந்தது. இந்நிலையில் இன்று விசாரணை தொடங்கியவுடன் அரசியல் சாசனப்படி சின்னம் ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு தாங்கள் உத்தரவிட முடியாது என தலைமை நீதிபதி திட்டவட்டமாக தெரிவித்தார். ஆனால் பொது சின்னம் வழங்குவதற்கான அதிகாரம் உள்ளதாக தினகரன் தரப்பு வழக்கறிஞர் கபில் சிபல் வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி குக்கர் சின்னத்தை யார் ஒதுக்கியது என்று வினவினார். அதற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கியதாக கபில் சிபல் தெரிவிக்க தலைமை நீதிபதி அதனை மறுத்தார். உச்சநீதிமன்றத்திற்கே குறிப்பிட்ட சின்னத்தை ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடும் அதிகாரம் இல்லை என்றார். மேலும் இரட்டை இலை சின்னம் வழக்கு நிலுவையில் இருந்தபோது குக்கர் சின்னம் கோரியதை தலைமை நீதிபதி குறிப்பிட்டார். தற்போது இரட்டை இலை சின்ன வழக்கு முடிவடைந்து விட்ட நிலையில் எவ்வாறு குக்கர் சின்னம் வழங்க முடியும் என்றும் தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். தேர்தல் ஆணையம் மட்டுமே சின்னம் ஒதுக்க முடியும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்த தலைமை நீதிபதி கட்சியாக பதிவு செய்ய முற்பட்டு அதன் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மட்டுமே தங்களால் தலையிட முடியும் என்றும் தெரிவித்தார். அப்போது டிடிவி தினகரன் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவதால் இடைக்காலமாக ஒரு சின்னத்தை வழங்க வேண்டும் என்று கோரினார். அதற்காக அமமுகவை கட்சியாக பதிவு செய்கிறோம் என்று எழுத்துப்பூர்வ உத்தரவாதம் அளிக்க தயார் என்றும் அவர் உறுதியளித்தார். கடந்த 15ஆம் தேதி இந்த வழக்கை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொன்னபோதே ஏன் நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் கட்சியாக பதிவு செய்யவில்லை என்று தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அபிஷேக் மனு சிங்வி அவ்வாறு நாங்கள் கட்சியை பதிவு செய்திருந்தால் இரட்டை இலை மீதான உரிமையை விட்டுத் தருகிறோம் என எழுதி தருவதற்கு ஒப்பானதாகும் என்பதால் பதிவு செய்யவில்லை என்று வாதிட்டார். வழக்கில் ஆஜரான தேர்தல் ஆணைய அதிகாரி வில்ஃபிரட் அரசியல் சாசன பிரிவு 29A படி பதிவு செய்யப்படாத கட்சிகளுக்கு பொது சின்னம் ஒதுக்க முடியாது என்று தெரிவித்தார். வேண்டுமானால் சுயேட்சை வேட்பாளர்களாக போட்டியிடலாம் என்றும் அவர் கூறினார். இன்றே கட்சியை பதிவு செய்தாலும் பொது சின்னம் ஒதுக்க 30 நாட்கள் ஆகும் என்றும் அவர் தெரிவித்தார். தினகரன் தரப்புக்காக ஆஜரான மற்றொரு மூத்த வழக்கறிஞரான கபில் சிபல் சுதந்திரமான வாக்குப்பதிவை நடத்திட சமதள வாய்ப்பை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினார். இதையடுத்து 59 பேருக்கும் தனித்தனி சின்னம் கொடுத்து மக்களை குழப்புவதை விட பொதுமக்கள் நலன் கருதி பொது சின்னம் ஒதுக்கலாமே என்று தலைமை நீதிபதி தேர்தல் ஆணையத்திற்கு கேள்வி எழுப்பினார். இதற்கு EPS OPS தரப்பு வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இரட்டை இலை சின்னத்தை கோரும் மேல்முறையீட்டு வழக்கு நிலுவையில் இருக்கும் போது எப்படி பொது சின்னம் வழங்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். அரசியல் சாசன பிரிவு 29A மதிக்காமல் கட்சியாக பதிவு செய்யாமல் இருக்கும் ஒருவர் எப்படி பொது சின்னத்தை மட்டும் எதிர்பார்க்க முடியும் என்று EPS OPS தரப்பு வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி கேள்வி எழுப்பினார். தேசிய மற்றும் மாநில அளவில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளையே சட்டம் அங்கீகரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் இந்த நிலைமை டிடிவி தினகரன் தரப்பு தாங்களாகவே தேடிக்கொண்ட கேடு என்று தெரிவித்த தலைமை நீதிபதி எவ்வளவு பலம் வாய்ந்த நபராக இருந்தாலும் சின்னம் மிக அவசியமானது என்று தெரிவித்தார். 59 தொகுதிகளில் 59 சின்னங்கள் போட்டியிடுவது என்பது அவர்களின் அரசியல் எதிர்காலத்தையே பாழாக்கிவிடும் என்றும் தலைமை நீதிபதி கூறினார். எனவே குழப்பத்தை தவிர்க்க டிடிவி தினகரன் தரப்புக்கு வரும் தேர்தலில் 198 சுயேட்சை சின்னங்களில் இருந்து ஏதேனும் ஒரு சின்னத்தை பொது சின்னமாக ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. பொது சின்னத்தில் போட்டியிட்டு வென்றாலும் தினகரன் தரப்பு வேட்பாளர்கள் சுயேட்சைகளாகவே கருதப்படுவார்கள் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பொது சின்னம் ஒதுக்குவதற்காக தினகரன் தரப்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுவில் X என்ற எழுத்தை குறிப்பிட்டு காட்ட வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறினர். இந்த உத்தரவால் தினகரன் தரப்பை அங்கீகாரம் பெற்ற கட்சியாகவோ அணியாகவோ கருத முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். கட்சியாக பதிவு செய்ய தினகரன் தரப்பு ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து இரட்டை இலை சின்னம் கோரி தினகரன் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். திரு டிடிவி தினகரன் அவர்கள் தாக்கல் செய்திருந்த 59 வேட்பாளர்களுடைய பட்டியலை ஏற்றுக்கொண்டு அதை ஒரு ஆவணமாக குறியீடு செய்து அந்த அடிப்படையிலே அவர்களை இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக, ஏனென்றால் கட்சியாக பதிவு செய்யப்படாத காரணத்தினால் அவங்களை இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக தீர்மானித்து அவங்க எல்லாத்துக்கும் ஒரு காமன் சிம்பல், அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் வைத்திருக்கக்கூடிய
192 ஃப்ரீ சிம்பிள்ஸ்லேருந்து ஏதேனும் ஒரே சின்னத்தை 59 நபர்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு உத்தரவாக கொடுத்திருக்கிறார்கள். இதனிடையே பொது சின்னம் வழங்க பரிந்துரைக்கும் உச்சநீதிமன்ற உத்தரவை முன்மாதிரியாக கொள்ளக்கூடாது என டிடிவி தினகரன் தரப்புக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் முறையிட்டது. தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அமர்வு முன்பு செய்யப்பட்ட இந்த முறையீட்டை விசாரிக்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். அமமுக வேட்பாளர்கள் சுயேட்சைகளாக மனு தாக்கல் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதால் டிடிவி தினகரன் தரப்பிற்கு பல்வேறு பின்னடைவுகள் ஏற்பட்டுள்ளன. அமமுக வேட்பாளர்கள் அனைவருக்கும் பொது சின்னம் வழங்க உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளதால் தினகரன் தரப்பிற்கு பாதி வெற்றியே கிடைத்துள்ளது. இருப்பினும் அனைவரும் சுயேட்சை வேட்பாளர்களாகவே கருதப்படுவார்கள் என்ற கருத்தை தெரிவித்துள்ளதால் தேர்தலின் போதும் தேர்தலுக்கு பின்னரும் பல நடைமுறை சிக்கல்களை அமமுக சந்திக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஒரே சின்னத்தை பெறுவதால் வாக்களிக்கும் போது சின்னத்தால் ஏற்படும் குழப்பங்களை தவிர்க்கும் சாதகமான சூழலும் தினகரன் தரப்பிற்கு உருவாகியுள்ளது. ஆனால் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் 29ஆம் தேதி மாலையில்தான் அமமுக வேட்பாளர்களுக்குரிய சின்னம் ஒதுக்கப்படும். இதற்கு பிறகு தேர்தலுக்கு 2 வாரங்களே உள்ள நிலையில் அதற்குள் வாக்காளர்களிடம் சின்னத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. வேட்புமனு பரிசீலனை உள்ளிட்ட அனைத்து நடைமுறைகளிலும் சுயேட்சை வேட்பாளர்களுக்குரிய விதிகளே பின்பற்றப்படும். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர் பெயர்களை ஒட்டும்போது முதலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள், பின்னர் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள், அதற்கு பிறகே சுயேட்சை வேட்பாளர்களின் பெயர்கள் இடம்பெறும். இவை அனைத்துமே வேட்பாளர் பெயர்களின் அகர வரிசைப்படிதான் எந்திரத்தில் இடம்பெறும். இதன் அடிப்படையில் அமமுக வேட்பாளர்களின் பெயர்களுக்கு கடைசி வரிசையிலேயே இடம் கிடைக்கும். வேட்பாளர்களுக்கு செலவு உச்சவரம்பு இருந்தாலும் கட்சிகளுக்கு தேர்தல் செலவுகளுக்கான உச்சவரம்பு எதையும் தேர்தல் ஆணைய விதிகள் குறிப்பிடவில்லை. அமமுக கட்சியாக பதிவு செய்யப்படவில்லை என்பதால் தொலைக்காட்சி, பத்திரிகை விளம்பரங்களை கட்சி சார்பில் மேற்கொள்ள முடியாது. இதே நேரத்தில் திமுக, அதிமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகள் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவிட்டு கட்சியையும் சின்னத்தையும் பிரபலப்படுத்த முடியும். இதேபோன்று நட்சத்திர பேச்சாளர்கள் என குறிப்பிட்டு யாரும் அமமுகவுக்காக பரிந்துரை செய்ய முடியாது. காவல் தடை சட்டம் பாயாது. அமமுகவுக்கு பொதுச்சின்னம் வழங்க உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்துள்ள நிலையில் இன்றைய தீர்ப்பின் தாக்கம் குறித்து பேசுவதற்காக முதன்மை ஆசிரியர் மு. குணசேகரன் தொலைபேசியில் இணைகிறார். அவருடன் பேசலாம். திரு குணசேகரன், இன்றைய தீர்ப்பு ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு. இத்தனை நாள் காத்திருப்புக்கு பிறகு அமமுகவிற்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு எப்படி பார்க்கப்படுகிறது? முதற்கட்ட பார்வை. இது ஒரு மிகப்பெரிய நிவாரணம். நீங்க சொன்னது மாதிரியே ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு. இன்றோடு வேட்புமனு தாக்கல் நிறைவடையக்கூடிய நேரத்தில் ஒரு முக்கியமான உத்தரவை செஞ்சிருக்கிறாங்க. இது முன்மாதிரி இல்லாத ஒரு தீர்ப்பு என்று கூட சொல்லலாம். இதுவரையிலும் ஒரு பதிவு செய்யப்படாத, அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியை ஒரு குழுவினருக்கு 59 இடங்களில் ஒரே சின்னத்தை வழங்க வேண்டும் என்று இதற்கு முன்னால் எந்த ஒரு அமைப்பிற்கும் அப்படியான ஒரு சலுகை அல்லது வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இப்போது முதல் முறையாக இந்த வாய்ப்பு டிடிவி தினகரன் தரப்புக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் எப்படி பார்க்கணும்னா, இதனுடைய தாக்கம் அப்படின்றத விட இந்த உத்தரவு இல்லாமல் போயிருந்தால், இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தால், டிடிவி தினகரன் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குமானால் என்ன ஆகியிருக்கும்? 59 தொகுதிகளிலும் 198 சுயேட்சை சின்னம் இருக்கு. அந்த 198 சுயேட்சை சின்னத்திலும் ஏதேனும் ஒரு சின்னம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். 59 இடத்திலும் 59 வகையான சின்னம் இருந்திருக்கும். ஒரே நாடாளுமன்ற தொகுதி, உதாரணமாக தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி என்று எடுத்துக்கொண்டால் அதுல பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் அப்படின்னு சொல்லி 2 தனி தொகுதிகள் இருக்கு. 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கு. அப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு 3 பேருக்கும் 3 விதமான சுயேட்சை சின்னங்கள் வழங்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுயேட்சை சின்னத்தை ஒரு குறிப்பிட்ட தரப்புக்கு மட்டும்ல, அந்த ஒரு இடத்தில் ஒரு விசில் என்கிற சின்னம் சுயேட்சை சின்னமா இருந்து தர்றாங்க, அல்லது ஒரு கிரிக்கெட் பேட் தராங்கன்னா அது மற்ற தொகுதிகளிலும் மற்ற சுயேட்சைகளுக்கும் கிடைக்கும். எனவே அது ஒரு கலேபரமாக இந்த சின்னத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்போம் அப்படின்னு சொன்னாலும் கூட பலவிதமான முரண்பாடுகள், பிரச்சனைகள் இருந்திருக்கும்.
ஏறத்தாழ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் எதிர்காலம், அவங்களுடைய வாக்கு வங்கி கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு வாக்குகள் சின்னாபின்னமாகி சேதாரமாவதற்கான வாய்ப்புகள் அப்படின்ற ஒரு எல்லைக்கு போயிருக்கும். அவங்களுக்கு இந்த தீர்ப்பு என்பது குக்கர் அப்படின்றது கிடைக்கல அப்படின்றது அவங்களுக்கு பின்னடைவு அப்படின்னு சொன்னாலும், ஏதேனும் ஒரு பொது சின்னம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆறுதல் அப்படின்னு தான் சொல்லணும். அரசியல்ல அவர் ரஞ்சன் கோகாய் தலைமை நீதிபதி கூட ஒரு முக்கியமான கருத்தை உச்சநீதிமன்றத்தை பார்த்து தெரிவிச்சிருக்கிறது. என்னன்னா, சட்டம் சட்ட விதிகள் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தர முடியாது. அதைத்தான் நீதிபதியும் சொல்றார். நீங்க ஏன் பதிவு செய்யல, நீங்கள் பதிவு செய்யாமல் போய் விட்டுட்டு பதிவு செய்யாத ஒரு கட்சிக்கு பொது சின்னம் கேட்கறதுன்றது என்ன முறை அப்படின்லாம் கடுமையாக அவர் பேசினாலும் கூட, ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு 59 இடத்திலும் 59 விதமான சின்னத்தை வச்சிருந்தா, அவர் எவ்வளவு வலிமையான நபராக இருந்தாலும் கூட அந்த சின்னத்தை கொண்டு சேர்க்க முடியாது. மக்களும் குழப்பமடைவார்கள், அந்த கட்சிக்கும் பெரும் சிரமம், அது அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையை பாலாக்கி விடும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி, அதற்கு பிறகுதான் நீதிபதி நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு கேட்கிறார், நீங்க ஏன் தரக்கூடாது, ஒரே சின்னத்தை தருவது பற்றி ஏன் பரிசீலிக்க கூடாதுன்னு கேட்கிறார். அதற்கு பிறகுதான் நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் மறுத்த நிலையில் நீதிமன்றமாக தந்திருக்கு 198 சிம்பல்ல இருந்து ஏதேனும் ஒரு சின்னம் தருக அப்படின்னு. இதுல மேல்முறையீட்டுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போது தேர்தல் ஆணையம் இதற்கு தந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு தான். நம்ம ஏற்கனவே உள்ள செய்தி தொகுப்புகள்ல அரசியல் கட்சிகளுக்கு செலவு செய்யறதுக்கான வரம்பு இல்லை, நட்சத்திர பேச்சாளர்களை வைத்துக் கொள்ளலாம். இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த சிம்பல் அப்படின்றது பல இனிமே நூதனமான வழிகள் என்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்களுடைய தொண்டர் பலத்தை மட்டுமே ஒரு பலமாக வச்சு இந்த சின்னத்தை கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல மிகப்பெரிய பின்னடைவு என்னன்னா, நாளை இவர்கள் வெற்றி பெற்று வந்தாலும் கூட அவர்கள் கடைசி வரலும் சுயேட்சைகளாகவே கருதப்படுவார்கள். அவர்கள் மீது தினகரன் cannot have a hold. அவருடைய கட்சி, அவருடைய உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை ஒரு குழுவாக நாடாளுமன்றத்தில் ஒரு குரூப் அல்லது ஒரு பார்ட்டி அப்படின்னு கருத முடியாது. சட்டமன்றத்திலும் அப்படித்தான். எனவே நம்பிக்கை, விசுவாசம் என்கிற அடிப்படையில் மட்டும் அவங்களை கட்டுப்படுத்தலாமே தவிர மற்ற எந்த விதமான ஹோல்டும் இல்லாம போகிற ஒரு பின்னடைவு இருக்கு. இதற்கு பிறகு அவர் தேர்தலில் கட்சி அறிவித்து கட்சி பதிவு பெற்றாலும் கூட சுயேட்சையாக வெற்றி பெற்ற ஒருவர் ஒரு கட்சியில இணையிறது அப்படின்னா அது பதவி பறிப்புக்கு வழிவகுக்குமா, அது வேற சிக்கல்களுக்கு வழிவகுக்குமான்ற கேள்விகள்லாம் இருக்கு. இவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் கூட தன்னுடைய வாக்கு என்ன, தன்னுடைய செல்வாக்கு என்ன அப்படின்னு காட்டணும் அப்படின்னு தினகரன் தரப்பு நினைக்கிற நேரத்தில் அவங்க வாக்குகளை பெறுவதற்கு இந்த தீர்ப்புன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆறுதல், ஒரு கடைசி நேர ஆறுதல்னு சொல்லணும். ஏன்னா இது கிடைக்காமல் போயிருந்தால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பார்க்கிற போது இது முக்கியமான ஒரு அம்சம். டிடிவி தினகரன் கூட நீதிமன்றம் கூட திரும்ப திரும்ப கேட்டிருக்கு, எப்படி நீங்க கேட்காம இருந்தீங்க, ஏன் பதிவு செய்யாமல் இருந்தீங்க அப்படின்றப்ப நீதிமன்றத்துக்கு இவங்க பதில் சொல்லிருக்காங்க. அபிஷேக் மனு சிங்வியும் கபில் சிபலும் தினகரனுக்காக ஆதரவானவங்க சொல்றாங்க, நாங்க அப்படி கேட்டா இரட்டை இலை அதிமுக அப்படின்றதன் மீதான எங்களுக்கு இருக்கிற ஹோல்டு போயிடும், நாங்க கேட்டுட்டு இருக்கிற அந்த உரிமை அப்படின்றத நாங்களாவே தானாக இழக்கிற ஒன்றாயிடும், அது எங்களுடைய எதிர்த்தரப்புக்கு நாங்களே விட்டு கொடுத்ததாகிடும் அப்படின்ற ஒரு வாதத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி இருந்தாலும் இந்த தீர்ப்பு அப்படின்றது ஒரு முன்மாதிரியானது. தினகரன் தரப்புக்கு கடைசி நேரத்தில் கிடைத்த ஒரு பெரிய ஆறுதல் அப்படின்னு தான் சொல்லணும். ஆஷ்லி, நிச்சயமாக திரு குணசேகரன், இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் அமமுக தரப்பிற்கு கிடைத்திருக்கக்கூடிய இது ஒரு ஓரளவுக்கான ஆறுதல். தேர்தலுக்கு பிறகு சுயேட்சைகளாக இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், நம்பிக்கை விசுவாசம் ஆகியவற்றின் அடிப்படையில் அது கட்டுப்படுத்தப்பட்டிருக்குமா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி. இத்தனை பெரிய நெருக்கடிகள், சவால்கள் டிடிவி தினகரன் முன்பு காத்திருக்கிறது. அது தேர்தல் முடிவுகள் நமக்கு கொண்டு வரும். இது குறித்தான பார்வையை முன்வைத்தீர்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. சின்னம் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தங்களுக்கு நீதி வழங்கியுள்ளதாக அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த சின்னம் அளித்தாலும் தமிழக மக்கள் அமமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பார்கள் என தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் எங்களுக்கு நீதி வழங்கி இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கல, ஒன்று குக்கர் கிடைக்கும், இல்லாட்டி நாங்களாம் சுயேட்சை அனுப்பி நேற்று தான் பேசிக்கிட்டோம். ஆனால் எங்களுக்கு ஒரு பொது சின்னம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது எலெக்ஷன் கமிஷன் எந்த சின்னம் கொடுக்குதோ அந்த சின்னம் தான் தமிழ்நாட்டு மக்களின் வெற்றி சின்னம். அது சில பேர் சொல்கிற மாதிரி இன்னுமே அதை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எப்படி குக்கர் சின்னத்தை டிசம்பர் 7 எனக்கு கொடுத்தாங்க, டிசம்பர் 21 தேர்தலில்
அந்த சின்னம் வெற்றி சின்னமாக மக்கள் ஆக்குனாங்களோ அதுமாதிரி எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சின்னம் அது எந்த சின்னமாக இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையத்துக்கு அந்த ஆர்டர் காப்பியை எங்கள் லாயர்ஸ் அனுப்பியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் எங்கள் வேட்பாளர்களை கேட்டால் நாங்கள் எங்கள் கட்சி சார்பாக ஏதாவது சின்னம் சொல்லுவோம், இல்லை அவங்களே ஒரு சின்னத்தை ஒதுக்கினாலும் அந்த சின்னத்தில் போட்டிடுவோம். தமிழகத்தில் மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றோடு முடிவடைந்த நிலையில் கடைசி நாளில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்தனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு குக்கர் சின்னம் ஒதுக்கப்படும் என காத்திருந்த வேட்பாளர்கள் அது கிடைக்காததால் கடைசி நேரத்தில் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்தனர். தேனி மக்களவை தொகுதியில் களம் காணும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் மாட்டு வண்டியில் ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். எந்த சின்னம் ஒதுக்கினாலும் தாங்கள் வெற்றி பெறுவோம் என்று தங்க தமிழ்ச்செல்வன் நம்பிக்கை தெரிவித்தார். துரோகத்திற்கும் தர்மத்திற்கும் நடக்கிற தேர்தல், தர்மம் வெல்லும். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் களமிறங்கும் அமமுக வேட்பாளர் வெற்றிவேல் தேர்தல் நடத்தும் அலுவலர் கருணாகரனிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தேர்தல் ஆணையம் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து செயல்பட்டு வருவதாகவும் எந்த சின்னத்தை ஒதுக்கினாலும் சமூக ஊடகங்கள் வாயிலாக ஒரே இரவில் மக்களிடம் கொண்டு சேர்ப்போம் என்றும் வெற்றிவேல் தெரிவித்தார். பொதுவாக பொது சின்னன்றதுனால சுப்ரீம் கோர்ட் நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்குது. பொது சின்னம் உடனடியாக பிரபலப்படுத்தப்படும். அது ஒன்று பெரிய இன்றைக்கி இருக்க விஷுவல் மீடியா ஊடகங்கள் அப்புறம் சோஷியல் மீடியா இருக்கும்போது ஈஸியாக அது பரப்பலாம். அது ஒன்று பெரிய கஷ்டமாக இருக்குது. தென் சென்னை தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான இசக்கி சுப்பையா அடையாறில் உள்ள வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மத்திய சென்னையில் கூட்டணி கட்சியான SDPI கட்சி வேட்பாளர் தெகலான் பாகவி தொண்டர்கள் புடைசூழ ஊர்வலமாக சென்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். எங்களது கட்சியினுடைய வேட்பாளராக நான் நின்றாலும் கூட இந்த சின்னத்தை பொறுத்தவரை அது எங்களுக்கு ஒதுக்கீடு செய்வதில் இந்த 40 தொகுதிகளுக்கும் பொதுவாக ஒதுக்கப்படுகிற அந்த சின்னத்தை பெறுவதில் எந்த சிக்கலும் இருக்காது என்று நான் நம்புகிறேன். சின்னம் எது என உறுதி செய்வதற்கு முன்பே பிரச்சாரத்தை தொடங்கிய திருச்சி அமமுக வேட்பாளர் சாருபாலா தொண்டைமான் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தருமபுரியில் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன், நெல்லையில் சினிமா தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பன், அரக்கோணத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்திபன் உள்ளிட்டோர் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். இரண்டாம் கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெறும் தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 13 மாநிலங்களில் உள்ள 97 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்தது. தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதி மக்களவைக்கும் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற உள்ளது. அதேபோன்று புதுச்சேரி ஒரு மக்களவை தொகுதிக்கும் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதிக்கும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் 19ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. நேற்று வரை மக்களவைத் தேர்தலில் போட்டியிட 721க்கும் அதிகமான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. நேற்று மட்டும் 400 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிட 257 வேட்புமனுக்கள் தாக்கலாகின. இதனைத் தொடர்ந்து கடைசி நாளான இன்று பல்வேறு கட்சியினரும் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். மத்திய சென்னை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் சென்னை ஷெனாய் நகரில் உள்ள நகராட்சி மண்டல அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி ஸ்ரீதரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தயாநிதி மாறனுடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜே அன்பழகன், சேகர்பாபு உள்ளிட்டோர் உடன் சென்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தயாநிதி மாறன் அதிமுக ஆட்சியில் மின்வெட்டு மற்றும் குடிநீர் பிரச்சினை தீர்க்க முடியாத அளவுக்கு தலை தூக்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். கடந்த 5 ஆண்டுகளில் மோடி அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் தயாநிதி மாறன் விமர்சித்தார். 4.5 ஆண்டுகளாக எங்கே போனது பிஜேபி?
எங்கே போனது மோடி? பாருங்கள், தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல திட்டம் வரவில்லை. இன்றும் சென்னையை குறிப்பாக சொல்லவென்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கூட்டணி கட்சியில் இருந்த போதுதான் இந்த மெட்ரோ திட்டமே சென்னைக்கு வந்தது. இன்று போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பது எந்த ஒரு திட்டத்தையும் இவர்கள் கொண்டு வரவில்லை. இந்திய குடியரசுக் கட்சி அத்வாலே பிரிவு சார்பில் தென்சென்னையில் போட்டியிடும் நடிகர் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் அடையாறில் உள்ள தெற்கு வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தென் சென்னை மாவட்டத்தில் எம்பி போஸ்ட்டில் நிற்கிறேன். கண்டிப்பாக மக்களை நம்பி நிற்கிறேன். மக்களும் என்னுடைய ரசிகர்கள் நம்பி நிற்கிறேன். கண்டிப்பாக நான் ஜெயிப்பேங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. நாளைக்கு அறிக்கை வரும், கண்டிப்பாக அதை பற்றி சொல்கிறோம். மெயினாக எங்களுடைய இந்திய குடியரசுடைய கொள்கையை பெண்களை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் விழிப்புணர்வு உண்டாக்குறது தான் எங்களுடைய நிச்சயம். தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் தமிழ் பேரரசு கட்சி தலைவரும் திரைப்பட இயக்குநருமான கௌதமன் மாவட்ட தேர்தல் அலுவலர் சந்தீப் நந்தூரியிடம் வேட்புமனுவை வழங்கினார். திருப்பூர் மக்களவைத் தொகுதி மக்கள் நீதி மய்யத்தின் வேட்பாளர் சந்திரகுமார் தேர்தல் நடத்தும் அலுவலர் KS பழனிசாமியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். விருதுநகர் மக்களவைத் தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் தேர்தல் அதிகாரி சிவஞானத்திடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மாலை 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் தாமதமாக சென்று பெரம்பலூர் தொகுதி மக்கள் நீதி மய்ய வேட்பாளர் செந்தில்குமாரின் வேட்புமனுவை தேர்தல் அலுவலர் ஏற்க மறுத்துவிட்டார். மக்கள் நீதி மய்யத்தின் நிர்வாகிகள் முன்கூட்டியே டோக்கன் பெற்று வரிசையில் காத்திருந்த போதும் செந்தில்குமாரின் வேட்புமனுவை ஏற்க மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் அலுவலரிடம் செந்தில்குமாரும் அவரது ஆதரவாளர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மணி 3 மணிக்கு உள்ள வந்தா 50 பேர் வந்தாலும் டோக்கன் போட்டு கொடுத்துருப்போம். எல்லாரும் உள்ள போயாச்சு. அது மட்டும் தான் அதே தெரியாது. 3 மணிக்கு வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறுகிறது. வேட்புமனுக்களை திரும்ப பெற வரும் 29ஆம் தேதி கடைசி நாளாகும். அன்றைய தினம் மாலை 3 மணி அளவில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. அந்தந்த தேர்தல் நடத்தும் அதிகாரிகளின் அலுவலகங்களில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சைக்கிள் சின்னத்தை பெற குறைந்தது 2 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்ற நிபந்தனைக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது. இதனால் தமாகவும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக கூறி சைக்கிள் சின்னத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்திடமிருந்து பெற்றது. ஆனால் அதிமுக கூட்டணியில் தமாகவுக்கு 1 தொகுதி மட்டுமே ஒதுக்கப்பட்ட நிலையில் தஞ்சை மக்களவைத் தொகுதியில் நடராஜன் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஏற்கனவே குறிப்பிட்டதன்படி 2 தொகுதிகளில் போட்டியிட்டால்தான் சைக்கிள் சின்னம் வழங்க முடியும் எனவும் இந்த தேர்தலில் மட்டுமே சைக்கிள் சின்னத்தை பயன்படுத்த முடியும் எனவும் தேர்தல் ஆணையம் நிபந்தனை விதித்தது. இதனை எதிர்த்து ஜி.கே. வாசன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மணிக்குமார், சுப்பிரமணியம் பிரசாத் அமர்வு தேர்தல் ஆணையம் விதித்த நிபந்தனைகளுக்கு தடை விதிக்க முடியாது என தெரிவித்தது. இதையடுத்து வழக்கு விசாரணை ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் தஞ்சாவூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. புதிய தமிழகம் போல இரட்டை இலை சின்னத்திலேயே தமாக போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் நகரங்களில் உள்ள ஏழை குடும்பங்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சாம்பாலை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் அருகே திறந்தவெளியில் பிரச்சாரம் செய்த அவர் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து ஏழை குடும்பங்களுக்கும் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று கூறினார். 2G வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சாதிக் பாட்ஷாவை ஸ்டாலின் சந்தித்ததாக வெளியான தகவலுக்கு பிறகுதான் சாதிக் பாட்ஷா சந்தேகத்திற்கிடமான வகையில் கொலை செய்யப்பட்டார் என்றும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். ஏழை குடும்ப தொழிலாளிக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து திட்டத்தை துவக்கி வைத்து தேர்தல் முடிந்தவுடன் அந்த திட்டம் செயல்படுத்தும் என்பதை தருணத்தில் தெரிவிக்கிறேன். 2000 ரூபாய் எல்லா தொழிலாளிகளுக்கும் வழங்கப்படும்.
அதே போல ஏழை குடும்பத்தை சேர்ந்த வீடு இல்லாதவர்களுக்கு சென்னை மாநகரத்தில் அனைவருக்கும் காங்கிரீட் அடுக்குமாடி வீடு கட்டி தரப்படும். சூளை போஸ்ட் ஆபீஸ் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் திமுக சார்பில் போட்டியிடும் தயாநிதி மாறனை தேர்தல் சமயத்தில் மட்டுமே தொகுதி மக்கள் பார்க்க முடியும் என்று கூறினார். தனக்கு பின்னால் கட்சி இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா. ஆனா கருணாநிதி அப்படி எண்ணினாரா? ஸ்டாலின் அப்படி என்றாரா? கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் வரணும், ஸ்டாலினுக்கு பிறகு இப்ப ஒரு குட்டி வந்துருக்கு, உதயாநிதி இன்னும் வந்துட்டார், அவர் வந்துட்டார். ஆக வாரிசு பட்டா போட்டுக்கிட்டாங்க. நீங்க வாங்க வேண்டாங்கல்ல, அது உங்க கட்சி, நிறுத்துறீங்க போறீங்க அது வேற. ஆனா முதலமைச்சர்னு இப்பவே சீன் காட்டுறீங்க, அதுதானே தவறு. தொடர்ந்து அயனாவரம், MMDA உள்ளிட்ட பகுதிகளிலும் சாம்பாலுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் அதிமுக கூட்டணியை கண்டு MK ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாக விமர்சித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு சின்னாளப்பட்டி பகுதியில் திமுக தலைவர் MK ஸ்டாலின் பிரச்சாரம் செய்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் அவரது பிரச்சார பயண திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டு ஒட்டுமொத்தமாக திண்டுக்கல்லில் பொதுக்கூட்டம் மட்டுமே நடைபெற்றது. வேட்புமனு தாக்கலின் போது பல்வேறு இடங்களில் பல சுவாரஸ்யமான சம்பவங்களும் அரங்கேறின. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் இடைத்தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ரெங்கநாயகன் நொண்டி அடித்தபடி சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் புறக்கணிக்கப்படுவதை வலியுறுத்தும் வகையில் நொண்டி அடித்தபடி சென்று வேட்புமனு தாக்கல் செய்ததாக அவர் தெரிவித்தார். இதேபோல் விளாத்திக்குளத்தில் நேரம் முடிந்த பிறகு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த சுயேட்சை வேட்பாளர் தாவீது ஏமாற்றத்துடன் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தார். அப்போது அருகிலிருந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் ஜோதிமணிக்கு தமது ஆதரவை தெரிவித்துவிட்டு சென்றார். தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய ஆதரவாக அமமுக முன்னேற்ற கழகம் சார்பாக வேட்பாளர் டாக்டர் ஜோதிமணி அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் தலித் மக்கள் சார்பாக எங்களுடைய ஆதரவை முழு மூச்சியாக நாங்கள் தெரிவித்துக் கொண்டு ஒரு 60,000 ஓட்டு வித்தியாச வேட்பாளர் வெற்றியோட சொல்லி எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னதாக அமமுக வேட்பாளர் ஜோதிமணி நீண்ட நேரம் காக்க வைத்ததால் அவருடன் வந்த நிர்வாகிகள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. இந்த சர்க்கார் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம அடுத்த முயற்சி நம்ம இது ஒரு தடங்களை ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம உங்கள்கிட்ட இதெல்லாம். தென்காசி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் நீதி மய்ய வேட்பாளர் முனீஸ்வரன் உரிய விண்ணப்பம் மற்றும் வேட்புமனுவுக்கான கட்டணம் இல்லாமல் தவித்தார். பின்னர் உடன் வந்தவர்களிடம் பணத்தை திரட்டி வேட்புமனுவுக்கான கட்டணத்தை செலுத்தினார். கோவை துடியலூர் அருகே ரத்த காயங்களுடன் கை கால்கள் கட்டப்பட்டிருந்த 5 வயது சிறுமியின் உடலை மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாரா அல்லது கடத்தி கொன்றது யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குழந்தை இறந்து கிடக்குதுங்க. என்ற குழந்தை ஒன்று எப்படி என்ன பண்ணாங்கன்னு தெரியலைங்க. என்ற குழந்தை அநியாயமா சாகடிச்சுட்டாங்க. குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு தெரியும் இந்த கண்ணீரின் வலி. கோவை மாவட்டம் துடியலூரை அடுத்த பன்னிமடை கஸ்தூரி நாயக்கன் புதூரில் கணபிரதீப் வனிதா தம்பதியினர் வசித்து வருகின்றனர். துப்புரவு தொழிலாளர்களான இவர்களுக்கு 5 மற்றும் 4 வயதில் 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். 5 வயதான முதல் குழந்தை திப்பனூரில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் 1ஆம் வகுப்பு படித்து வந்தார். நேற்று காலை வழக்கம் போல பள்ளிக்கு சென்று விட்டு மாலை வீடு திரும்பிய 1ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி சுமார் 4 மணியிலிருந்து 6 மணி வரை வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தார்.
அப்போது திடீரென காணாமல் போன தனது அக்காவை தேடிய மற்றொரு சிறுமி இரவு பணிக்கு சென்றுவிட்டு உறங்கிக் கொண்டிருந்த தனது தாயிடம் சென்று கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து கணப்பிரதீப்பும் அவரது மனைவி வனிதாவும் தடாகம் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுத்துள்ளனர். அந்த புகாரின் அடிப்படையில் இரவு 8 மணி முதல் அதிகாலை 2 மணி வரை காவல்துறையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்தனர். ஒருபுறம் போலீசாரும் மறுபுறம் பொதுமக்களும் மற்றும் உறவினர்களும் சேர்ந்து சிறுமியை தேடினர். நள்ளிரவு வரை தேடியும் சிறுமியை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இன்று காலை சுமார் 7 மணி அளவில் இந்த தம்பதி வசித்து வரும் வீட்டிற்கு அருகே உள்ள சிறிய சந்தில் உடல் முழுவதும் காயங்களுடன் சடலமாக சிறுமி மீட்கப்பட்டார். முகத்தில் டி-ஷர்ட் சுற்றப்பட்டு சடலமாக சிறுமியை மீட்ட காவல்துறையினர் உடலை பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனைக்கு சென்ற பெற்றோரும் அவரது உறவினர்களும் சிறுமியின் கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிறுமியின் சடலம் விஜயகுமார் என்பவரின் வீட்டருகே கண்டுபிடிக்கப்பட்டதால் கொலைக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கலாம் என உறவினர்கள் சந்தேகிக்கின்றனர். அதே நேரத்தில் குழந்தை பாலியல் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டதற்கான தடயங்கள் ஏதும் இல்லை என்றும் உறவினர்கள் கூறுகின்றனர். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரலீங்க. ஆனா குழந்தை எல்லாம் உடம்பு ஃபுல்லு பிளட்டு காயா எப்படி பண்றது, கழுத்தையும் நெரிச்சிருக்காங்க. கழுத்தையும் நெரிச்சு இதுல வந்து உதடெல்லாம் கட்டி காயமாயிருக்கு. ஆனா அது ஒரு வீட்டுல எனக்கு டவுட்டு. பேர் வந்து விஜயகுமார்ங்கிற இளைஞன் மேல எனக்கு டவுட்டா இருக்கு. அவரை பிடிச்சோம்னா யாராவது குற்றவாளின்னு சொல்லி தெரிஞ்சு போயிருங்க. பெற்றோர் உறவினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் எதற்காக இந்த குழந்தை கொல்லப்பட்டது என்பது குறித்தும் பெற்றோர்களுக்கு ஏதேனும் முன்விரோதம் உள்ளதா என்ற கோணத்திலும் தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே சமயத்தில் பெற்றோரின் குற்றச்சாட்டு அடிப்படையில் விஜயகுமாரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். ரத்த வங்கியை முறையாக பராமரிக்காத விவகாரத்தில் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் உள்ளிட்ட 30 பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்புடையவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கவும் சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் பரிந்துரைத்துள்ளார். தர்மபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் கிருஷ்ணகிரி, ஒசூர் மாவட்ட மருத்துவமனைகளில் செயல்பட்டு வரும் ரத்த வங்கிகளில் ரத்தம் பெற்றவர்கள் 15 பேர் உயிரிழந்ததாகவும் பலர் தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக புகாரில் சிறப்பு ஆய்வுக் குழுவினர் கடந்த ஜனவரி மாதம் சோதனை மேற்கொண்டனர். இதில் ரத்த வங்கி முறையாக பராமரிக்கப்படாதது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பரிந்துரைக்கப்பட்ட வெப்பநிலையில் ரத்த வங்கி பராமரிக்கப்படாததால் சேகரிக்கப்பட்ட ரத்தம் தகுதியற்றதாக மாறிவிட்டது. இதனையும் பயன்படுத்தத்தக்கதாக சில மருத்துவர்கள் சான்று வழங்கியதும் விசாரணையில் தெரியவந்தது. இதை சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷிடம் ஆய்வுக்குழுவினர் அறிக்கையாக தாக்கல் செய்துள்ளனர். இது தொடர்பாக மருத்துவக் கல்லூரி இயக்குநர் எட்வின் ஜோபுக்கு பீலா ராஜேஷ் எழுதிய கடிதத்தில் தருமபுரி ரத்த வங்கியை சேர்ந்த 12 பேர் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டது. இதேபோல கிருஷ்ணகிரி, ஒசூர் அரசு மருத்துவமனைகளிலும் 2 மருத்துவர்கள், 12 செவிலியர்கள், 4 ஆய்வக உதவியாளர்கள் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க மருத்துவ பணிகள் இயக்குநர் ருக்மணிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கவனக்குறைவால் நிகழ்ந்த குற்றங்களுக்காக மருத்துவமனை ஊழியர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கவும் பீலா ராஜேஷ் பரிந்துரைத்துள்ளார். சுகாதாரத்துறையில் நிகழ்ந்த குற்றத்திற்காக கிரிமினல் நடவடிக்கைக்கு பரிந்துரைப்பது இதுவே முதன்முறையாகும். ஸ்ரீபெரும்புதூர் அருகே கழிவுநீர் தொட்டியில் விஷவாயு தாக்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே நெமிலி சாலையில் செல்லப்பெருமாள் நகரில் வசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி. இவரது வீட்டின் கழிவுநீர் தொட்டியை பணியாளர்கள் சுத்தம் செய்துவிட்டு சென்றுள்ளனர். அதன் பிறகு அவர்கள் சரியாக சுத்தம் செய்தார்களா என்று பார்ப்பதற்காக கிருஷ்ணமூர்த்தி தொட்டிக்குள் இறங்கியுள்ளார். அப்போது விஷவாயு தாக்கி அலறியபடி கிருஷ்ணமூர்த்தி விழவே அவரை காப்பாற்ற மகன்கள் கார்த்தி, கண்ணன் ஆகியோர் தொட்டிக்குள் இறங்கியுள்ளனர். அதன் பின்னர் அவர்களது வீட்டில் வாடகைக்கு இருந்த பரமசிவம், லட்சுமிகாந்தன் மற்றும் சுரதா என்ற பெண்ணும் அடுத்தடுத்து இறங்கியுள்ளனர். அனைவரும் விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து தீயணைப்பு வீரர்களுடன் சென்னை போலீசார் 6 பேரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த சர் ஆட்சியர் சரவணன் இதுபற்றி அறிக்கை அளிக்க வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக கூறினார். விஷவாயுவின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் கழிவுநீர் தொட்டி ஜேசிபி இயந்திரம் உதவியுடன் மூடப்பட்டது. வெகு நாட்களாக சுத்தம் செய்யப்படாத கழிவுநீர் தொட்டிக்குள் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி இறங்கியதே உயிரிழப்புக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் நடைபெற்று வரும் பிரச்சார கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். நேரலை காட்சிகள். அந்த தேர்தலை ஒட்டி நடைபெறவிருக்கக்கூடிய சட்டமன்றத்தினுடைய நிலக்கோட்டை தொகுதியினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆக இந்த தேர்தல்களில் நீங்கள் அத்தனை பேர் உதயசூரிய சின்னத்திற்கு ஆதரவு தந்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உதயசூரியன் என்பது தமிழ் சமுதாயத்தினுடைய இதயசூரியன். உதயசூரியன் என்பது தமிழகத்தினுடைய உண்மை சூரியன். உதயசூரியன் என்பது தமிழகத்தினுடைய உணர்வு சூரியன். அறிஞர் அண்ணா கண்ட சின்னம் உதயசூரியன். தலைவர் கலைஞர் அவர்கள் நின்று வென்ற சின்னம் உதயசூரியன். வேலுச்சாமியாக இருந்தாலும் சவுந்தரபாண்டியனாக இருந்தாலும் அவர்கள் வேட்பாளர்கள் என்று உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்தப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்தாலும் உண்மையிலேயே நம்முடைய வேட்பாளர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் என்பதை நீங்கள் உணர்ந்தாக வேண்டும். இவர்கள் வெற்றி பெறுவதன் மூலமாக அறிஞர் அண்ணா வெற்றி பெறுகிறார். இவர்கள் வெற்றி பெறுவதன் மூலமாக தலைவர் கலைஞர் வெற்றி பெறுகிறார். இவர்கள் வெற்றி பெறுவதன் மூலமாக இதோ உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அடியேன் வெற்றி பெறுகிறேன். இவர்கள் வெற்றி பெறுவதன் மூலமாக இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் கழகத்தை வழிநடத்துவது மட்டுமல்ல, தென்பாண்டிகள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு போர் வீரனாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஐபி வெற்றி பெறுகிறார் என்று பொருள். இவர்கள் வெற்றி பெறுவதன் மூலமாக இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் வெற்றி பெறுகிறோம் என்று பொருள். இவர்கள் வெற்றி பெறுவதன் மூலமாக நாங்கள் மட்டுமல்ல நீங்களும் வெற்றி பெறுகிறீர்கள் என்று பொருள். ஆகவே அந்த உணர்வோடு உங்களிடத்தில் நான் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். திண்டுக்கல் என்று சொன்னதும் நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டதை போல மாபெரும் வீரர்களுடைய நினைவுதான் என்னுடைய நினைவுக்கு வந்தது. அதனால் அதை பட்டியலிட்டு காட்டினேன். அதேபோல் திண்டுக்கல் என்று சொன்னதும் எனக்கு ஒரு ஜோக்கர் பஃபூனுடைய பெயரும் நினைவுக்கு வருகிறது. வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காமெடி. ஒரு நாள் தவறாமல் வாட்ஸ்அப்பில் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காமெடியனுக்கும் அந்த பஃபூனுக்கும் இந்த திண்டுக்கலுக்கு நிரம்ப தொடர்பு இருக்கிறது. அந்த அளவிற்கு இந்த ஊரை உலகம் முழுக்க கேவலப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்தான் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன். அவன் எப்பவுமே இப்படித்தானா அல்லது இப்பொழுதுதான் அப்படித்தானா? அவருடைய பழைய நண்பர்களை யாராவது கூப்பிட்டு கேட்டால் ஓரளவுக்கு நாம புரிந்து கொள்ள முடியும். உடல் நலிவுற்று மருத்துவமனையில அப்போலோ மருத்துவமனையில ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆக அவர் மறைந்து போயிருக்கிறார். ஆக அண்மையில அந்த மறைவை பற்றி அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பற்றி அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த அந்த செய்திகளை பற்றி அவர் பேசுகிற போது என்ன சொன்னார்? அம்மா நன்றாக இருக்கிறார், அம்மா ஜூஸ் குடிச்சார்,
அம்மா டிவி பார்த்தார், அம்மா இட்லி சாப்பிட்டார் 1 கோடிக்கு என்று சொன்னார். அதன் பிறகு சில நாட்களில் அதை மாற்றி எல்லோரும் என்னை மன்னிக்க வேண்டும், நான் பொய் சொல்லிவிட்டேன், சசிகலாவுக்கு பயந்து நான் அந்த பொய்யை சொல்லிவிட்டேன். அதற்கு பிறகு இன்னொரு செய்தி, ஜெயலலிதா தொற்று நோய் காரணமாக இறந்து போனார். சொன்னவர் திண்டுக்கல் சீனிவாசன். அதற்கு பிறகு இன்னொரு இடத்திலே போய் சொல்லுகிறார், அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொன்று விட்டார்கள் என்று சொன்னவரும் திண்டுக்கல் சீனிவாசன் தான். ஆக அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தை பற்றி மாறி மாறி சொன்னதை ஒரு மிகப்பெரிய பட்டியலே போடலாம். திண்டுக்கல் நிலக்கோட்டை பகுதியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பிரச்சார கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவர் உரையாற்றிய காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். தென்சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலை காட்சிகள். சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலே இல்லாமல் எல்லா பகுதிக்கும் தங்குதடை இல்லாமல் மெட்ரோ ரயிலில் செல்லலாம். அதே போல எலக்ட்ரிக் பஸ் அதுவும் இப்ப நாங்க அறிமுகப்படுத்த இருக்கிறோம். மிக விரைவாக சென்னை மாநகரத்தில் மெட்ரோ ரயில் மின்சார ரயில் எலக்ட்ரிக் பஸ் நாம் விட இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, சட்டம் ஒழுங்கு பேணி காப்பதிலே முதல் மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு. அண்மையில் இந்தியா டுடே என்ற ஆங்கில நாளேடு இந்தியா முழுவதும் சர்வே செஞ்சாங்க. எந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கின்றது பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தான் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கின்ற விருதை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. அதே போல இந்தியாவில் 15,000க்கும் மேற்பட்ட காவல் நிலையம் இருக்குது. இந்தியாவில் இருக்கின்ற காவல் நிலையங்கள்லாம் ஆய்வு செஞ்சாங்க. எந்த காவல் நிலையம் சிறப்பா இருக்கின்றது. தமிழ்நாட்டை சேர்ந்த RS காவல் நிலையம் முதல் காவல் நிலையம் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டது. நம்முடைய சென்னையில் இருக்கிற அண்ணா நகர் காவல் நிலையம் 5வது பரிசு பெற்றது. அதே சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, சென்னை மாநகரத்தில் குற்றங்கள் குறைப்பதற்காக, குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்காக 2 லட்சம் CCTV கேமரா பொருத்தப்பட்டுகின்றது. நகரம் முழுவதும் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. எங்கும் குற்றம் நிகழாமல் பார்த்துக் கொள்ளப்படுகிறது. குற்ற எண்ணிக்கை குறைக்கப்பட்டுகின்றது. எதிர்காலத்திலே குற்றமில்லாத சென்னை மாநகரமாக ஒரு அரசு உருவாக்கி காட்டும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல இன்றைக்கு அம்மாவுடைய அரசு தான் தைப்பொங்கல் என்று தமிழ் என்று சொன்னாலே தை திருநாள் மிக முக்கியமான பண்டிகை. அந்த பண்டிகையின் போது எல்லா இல்லங்களையும் தைப்பொங்கல் பொங்கல் என்பதற்காக தைப்பொங்கல் பரிசு வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல ஏழை குடும்ப தொழிலாளிக்கு 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொன்ன இந்த தேர்தல் முடிஞ்சோம்னா 2,000 ரூபாய் கொடுக்க போறோம். அது மட்டுமல்ல, இப்ப திமுக காரோட அராஜகம் அதிகமா போயிட்டு இருக்குது. இன்னைக்கு அழகு நிலையத்தில் போது பெண்கள் அடிக்கிறாங்க. பிரியாணி கடைக்கு போய் நல்லா பிரியாணி சாப்பிட்றாங்க, புரோட்டா கடைக்கு போய் புரோட்டா சாப்பிட்றாங்க. ஆனா வயிறு நம்ப சாப்பிட்டு பணத்தை மட்டும் கொடுக்க மாட்டாங்க, கேட்டா அடிக்கிறாங்க. அதே போல செல்போன் கடைக்கு போறாங்க, செல்போன் வாங்கிக்கிறாங்க, அதுக்கு உண்டான பணத்தை கேட்டா உரிமையாளர் அடிக்கிறாங்க. தேங்காய் கடைக்கு போனா தேங்காய் வாங்கிக்கிறாங்க, அதுக்கு உண்டான பணத்தை பெண்கள் கேட்டா அடிக்கிறாங்க. பச்சி கடை பச்சி சுடுற பெண்ணுகிட்ட போய் ஓசி பச்சி கேட்கிறாங்க. இப்படி அராஜகம் தலைவிரித்து ஆடுகிறது திமுகவில். அதே இன்றைக்கு எதிர்கட்சியா இருக்கும் போது இப்படிப்பட்ட நிலைமைனா ஆளுங்கட்சியா வந்தா இந்த நாடு தாங்குமா? சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படுகிறது. இன்றைக்கு சட்டம் அனைவரும் சமம் என்ற நிலைப்பாட்டை நாம் எடுத்திருக்கின்றோம். தற்போது சென்னையில் மயிலாப்பூர் பகுதியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாகனத்தில் வந்து பரப்புரை மேற்கொண்டார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம்.